என்னோட ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட டாபிக் வந்து ஆசிட். இதில் 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் இது வந்து 14th லெசன் ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட். இதில் என்னோட டாபிக் வந்து ஆசிட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இன்ட்ரடக்ஷன் டு ஆசிட். நம்மளோட ஃபிசிக்கல் வேர்ல்டு நம்மளை சுற்றி இருக்கிறது வந்து நம்மளோட மேடப் ஆஃப் ஆயிருக்கிறது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸ்னால தான். ஸோ சாயில், ஏர், வாட்டர் எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் லைஃப் பிகின்ஸ் ஆகிறதுலேருந்து எல்லா டைப் ஆஃப் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுல இருந்துமே கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட் இந்த மூணு வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம டெய்லி லைஃப்பில். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஸ்டொமக் ஆசிட் தான் அது. ஸோ ஸ்டொமக்கில் என்ன ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இது எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் தென் அப்சர்வ் நியூட்ரிஷன் சச் அஸ் ப்ரோட்டீன் அப்சர்வ் பண்ணும். அண்ட் பாக்டீரியா, வைரஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்மளோட ஸ்டொமக்ல வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கூட எல்லாமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து டிடர்ஜென்ட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பேஸா சர்வ் ஆகுது. அண்ட் தென் ட்ரக்ஸ் பார்க்குறோம், அது வந்து சால்ட். ஸோ டெய்லி லைஃப்ல நம்ம ஆசிட்ன்றது ஒரு ஃப்ரூட் ஜூஸா கூட இருக்கலாம். டெய்லி லைஃப்ல நம்ம ஆசிட், பேஸ், சால்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இதுல வந்து நம்ம ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, சால்ட்னா என்னன்னு ஒரு சின்ன இதா பார்த்துடலாம். ஓகே, காம்பவுண்ட் which is capable of forming H plus ions, அதாவது ஹைட்ரஜன் அயான்ஸ் இன் aqueous solution. அப்படின்னா அந்த aqueous solutionல ஹைட்ரஜன் அயான்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது தான் ஆசிட், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். அதை வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா H plus அயான்ஸ் அண்ட் Cl மைனஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் aqueous solution. ஸோ சிமிலர்லி பேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா a compound which is capable of forming OH மைனஸ் அயான், அதாவது ஹைட்ராக்சில் அயான்ஸ் இன் aqueous solution. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். Na பிளஸ் ஆகும், OH மைனஸ் அயான்ஸாகவும் உங்களுக்கு வந்து டிசோசியேட் ஆகும் இன் aqueous solution. இப்போ வந்து ஆசிட் அண்ட் பேஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். when an acid and base react with each other a neutral product is formed. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்ட். நியூட்ரல் ப்ராடக்ட் வந்து சால்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, NaCl. இப்போ இந்த இதுலேயே பாருங்க, ஆசிட் அண்ட் பேஸ் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சால்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, பிளஸ் வாட்டரும் உங்களுக்கு வந்து லிபரேட் ஆகும். ஓகேவா? வாட்டரும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஆசிட் பேஸ் சால்ட். இந்த லெசன் வந்து இதுதான் ஆசிட் பேஸ் சால்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆசிட் பத்தி டீடைலா சொல்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? ஓகே சார். ஓகே, கிளியர். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன ஃப்ரூட் ஜூஸஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு வினிகர் பார்க்குறோம். வாட் இஸ் த டேஸ்ட்? என்ன இதோட டேஸ்ட் என்ன, எப்படி இருக்கும்? யாராவது சொல்லலாமா? ஃப்ரூட் ஜூஸ், லெமன், டொமேட்டோ, இந்த ஃப்ரூட் ஜூஸோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஹலோ ஹலோ, கேக்குதா? புளிப்பா இருக்கும். லெமன் வந்து புளிப்பா இருக்கும். எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே, அதோட டேஸ்ட் வந்து சோர் டேஸ்ட். ஓகேவா? எஸ். ஓகே, a certain type of chemical compounds. ஸ்லைட்ல நெக்ஸ்ட் பாருங்க. a certain type of chemical compounds present in them gives sour taste. ஓகேவா? ஒவ்வொன்றுலயும் இப்போ லெமன் வந்து புளிப்பா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படின்னா அதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்கிற ஒரு ஆசிட் தான் உங்களுக்கு வந்து சோர் டேஸ்ட் கொடுக்கும். ஓகேவா? அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் தான் உங்களுக்கு வந்து சோர் டேஸ்ட் கொடுக்குது. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஆசிட் இந்த இது ஆரிஜின் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்ப்போம். ஆசிட் இஸ் டெரிவ்ட் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் அசிடஸ். அசிடஸோட மீனிங் என்னன்னா சோர் டேஸ்ட். சோர்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு புளிப்புத்தன்மை அப்படின்றது. ஓகே, சப்ஸ்டன்ஸ் வித் சோர் டேஸ்ட் ஆர் கால்ட் ஆசிட். புளிப்புத்தன்மை இருக்கிற சப்ஸ்டன்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்றோம் நம்ம, ஆசிட் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். சோர்சஸ் ஆஃப் ஆசிட். ஓகே, இப்போ பார்த்தோம் வினிகர் வந்து சோர் டேஸ்ட் தான் அதுவும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுல வந்து என்ன ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கனால தான் அதுக்கு வந்து என்ன டேஸ்ட் இருக்கு, சோர் டேஸ்ட் இருக்கு.
So next lemon பார்க்குறோம். அதுக்கு citric acid. Due to the presence of citric acid, it gives sour taste. ஓகேவா? Next tomato. டொமேட்டோல என்ன acid present ஆயிருக்கு அப்படின்னா oxalic acid. So grapesல வந்து tartaric acid present ஆயிருக்கு. மில்க் ஆர் கர்ட் இதுல வந்து என்ன ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்குன்னா லாக்டிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஆண்ட்ல வந்து ஃபார்மிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. நீங்க கேட்கலாம் ஆண்ட் வந்து சோ டேஸ்ட் கொடுக்குமா நாங்க சாப்பிட்டதுல அப்படி கேட்கலாம். யா ஆண்ட் வந்து சோ டேஸ்ட் தரும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பிரசன்ட் ஆயிருக்க ஃபார்மிக் ஆசிட் வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்டர் தான் கொடுக்கும். பட் வந்து என்ன சயின்டிஸ்ட் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து லைட்டா சிட்ரஸி ஃப்ரூட் டேஸ்ட் கொடுக்கும். அதாவது லெமன் டேஸ்ட் கொடுக்கும். லெமன் என்ன டேஸ்ட் கொடுக்குது சோ டேஸ்ட். ஸோ வந்து ஃபார்மிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால ஆண்ட்டும் வந்து உங்களுக்கு சோ டேஸ்ட் தருது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஆப்பிள்ல வந்து மேலிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு சோ டேஸ்ட் தருது. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் ஆசிட். அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து ஆரஞ்சில் வந்து ஆஸ்கார்பிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் டீல வந்து டானிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு. டீல வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் டேனஸ் இட் கிவ்ஸ் சோ டேஸ்ட். ஓகேவா? தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஸ்டொமக் ஜூஸ் ஸ்டொமக்ல பிரசன்ட் ஆயிருக்கு நம்ம ஸ்டொமக்ல. அண்ட் இட் ஆல்சோ சோர்ஸ் ஆஃப் ஆசிட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே அர்ஹினிஸ். 7th August Arrhenius, he was a Swedish chemist. இவர் வந்து தியரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹி ரிசீவ் த நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி 1903. ஸோ அது என்ன அப்படின்னா மாலிகூல்ஸ் ஆஃப் ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட் டிசோசியேட் இன்டு அயான்ஸ் வென் டிசால்வ் இன் வாட்டர் அப்படின்றது தான் அந்த மேஜர் தீமே. இந்த தியரி ஆஃப் ஆசிட் வந்து 1884 இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். அர்ஹினிஸ் தியரி ஆஃப் ஆசிட். இவங்க என்ன தியரி கொடுத்துருக்காங்க ஆசிட்க்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். An acid is a substance that dissociates in water to produce these ions. என்ன ions அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ions and hydronium ions. ஒரு ஆசிட்னா என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் டிசோசியேட்டோட மீனிங் என்ன அப்படின்னா டிஸ்கனெக்ஷன். ஓகேவா? லேக் ஆஃப் கண்டினியூட்டி அப்படி எடுத்துக்கலாம். வாட்டர்ல ரியாக்ட் ஆகும்போதோ இல்லை அக்வா சொல்யூஷன்ல ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா H+ அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஆசிட் கண்டெய்ன்ஸ் 1 or more ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம். கண்டிப்பா அதுக்கு 1 or more ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமாவது ரீப்ளேசபிள் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா தான் அது ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அக்வா சொல்யூஷன்ல அதை போடும்போது H+ அயான்ஸ் அண்ட் Cl- அயான்ஸா டிசோசியேட் ஆயிடும். ஸோ இந்த பிக்சர்ல நீங்க பாப்பீங்க எல்லாமே H+ தனியாவும் Cl- அயான்ஸ் தனியாவும் எதுவுமே உங்களுக்கு வந்து அட்டாச்சா இருக்காது. எல்லாமே டிசோசியேட் ஆகி தனியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா இவங்க கொடுக்குற தியரி ஆஃப் ஆசிட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் வென் அன் ஆசிட் இன் வாட்டர்? என்ன ஆகும் ஒரு ஆசிட வாட்டர்ல போட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கக்கா. Do acid produce ions only in aqua solution? Acid ions produce பண்ணணும்னா aqua solution கண்டிப்பா தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஹைட்ரஜன் அயான் இன் HCl ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அதை தான் பார்த்தோம். HCl வந்து அக்வா சொல்யூஷன் அதாவது வாட்டர்ல போடும்போது உங்களுக்கு ஹைட்ரஜன் அயான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. த செப்பரேஷன் ஆஃப் H+ அயான்ஸ் ஃப்ரம் HCl cannot occur in the absence of water. HCl இருந்து நம்மளால H+ அயான்ஸை ஸ்பிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா வாட்டர் தேவை. அப்படி வாட்டர் இல்லாம நம்ம தனியா அதை ஸ்பிட் பண்ண முடியாது, அதை டிசோசியேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் காமிக்காங்க HCl + வாட்டர் gives. எஸ் சார். ஹைட்ரோனியம் அயான் பிளஸ் குளோரின். ஓகேவா? ஹைட்ரஜன் அயான்ஸ் கேனாட் எக்ஸிஸ்ட் அலோன். இப்போ H+ அயான்ஸ் நம்ம வாட்டர்ல பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து தனியாக அதால எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஸோ அது வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி ஹைட்ரோனியம் அயானா தான் அது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பட் தே எக்ஸிஸ்ட் இன் கம்பைன்ட் ஸ்டேட் ஆஃப் த வாட்டர் மாலிகுல். ஹைட்ரஜன் அயான் மஸ்ட் ஆல்வேஸ் பி H+ அயான் ஆர் ஹைட்ரோனியம் அயான்ஸ். H+ ஓட சேர்ந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி ஹைட்ரோனியம் அயானா தான் அது ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ இருக்கீங்களா? புரிஞ்சுமா. நெக்ஸ்ட் போ. தேங்க்யூக்கா தேங்க்யூக்கா. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே,
இப்போ வந்து நம்ம ஆசிட் பத்தி தான் ஃபுல்லா பாக்குறோம். பேஸ்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காண்டி நான் ஒரு ஸ்லைட் மட்டும் சொல்றேன். சேம் சிமிலர்லி பேஸ்னா என்ன, ஒரு சப்ஸ்டன்ஸ் that ionize in water to form hydroxyl ions. OH மைனஸ் அயான்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்றோம். சிமிலர்லி இங்கேயும் வந்து ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான்ஸ் இருக்கணும் ஒரு ஆக்சைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். அக்வா சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணுச்சுல Na பிளஸ் அயான்ஸ் அண்ட் OH மைனஸ் அயான்ஸ் ஆர் கொடுத்துரும். ஸோ இந்த OH மைனஸ் தான் இண்டிகேட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். ஓகேவா? Okay, some metal oxides which give salt and water on reaction with acid. Metal oxides வந்து salt and water கொடுக்கும் இந்த reaction with acid அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் பேஸும் ஆசிடும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்கும் அப்படின்ட்டு. மெட்டல்ஸ் நிறைய நம்மளுக்கு தெரியும், கோல்டு, சில்வர், அயன், காப்பர், ஜிங்க், மெக்னீஷியம், நிறைய மெட்டல்ஸ் தெரியும். ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆனால் என்ன ஆகும் பார்க்கலாம். ஜிங்க் ஆக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா வாட்டர் லிபரேட் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் ஜிங்க் குளோரைட் கிடைக்கும். ஜிங்க் குளோரைட் இஸ் அ சால்ட். ஓகேவா? ஒரு மெட்டல் ஆக்சைடு வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட்கா, இதுதான் பேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அயான்ஸ் ஃபார்ம்டு பை ஆசிட். அயான்ஸ் சொல்றேன். அயான்ஸ் என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? சார்ஜ்டு ஆட்டம். ஓகேவா? ஒரு ஆட்டம் வந்து சார்ஜ்டா இருக்கு அப்படின்னா அதுதான் அயான். ஒரு ஆட்டம்ல வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஈக்குவலா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சார்ஜ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு சார்ஜ் பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது கேட்டையான்னு சொல்லுவோம், நெகட்டிவ் வந்து அது ஆனையான்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து அதுதான் அயான்ஸ் அப்படின்றோம். ஸோ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the number of hydrogen atom attached to oxygen and atom in an acid is known as replaceable hydrogen atom. ஒரு ஆக்சிஜனோட பாண்டா இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் வந்து ரீப்ளேஸ் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அதுக்கு. ஓகேவா? அதை பொறுத்து தான் நம்ம வந்து ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்றோம். இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆசிட் வந்து அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கலாம். அதோட ஃபார்முலா வந்து CH3COOH. மாலிகுலர் ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனோட அட்டாச்சாக இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். CH3COOH இதுல வந்து ஒரு ஆக்சிஜனும் ஒரு ஹைட்ரஜனும் டைரக்டா பாண்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து அந்த ஹைட்ரஜன் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதுல வந்து 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தாலுமே அந்த ஆக்சிஜனோட பாண்டா இருக்கிற அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் தான் ரீப்ளேசபிள் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஸோ வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் CH3COO மைனஸ் அயான் இருக்கு, ரெண்டு இருக்கு. இந்த H பிளஸ் அயான்ஸ் வந்து எத்தனை ரீப்ளேஸ் பண்ண முடியும்? ஒன்று தான் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் ஃபார்மிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட்ல வந்து சேம் நைட்ரிக் ஆசிட்லயும் சல்ஃபியூரிக் ஆசிட் பார்ப்போம். சல்ஃபியூரிக் ஆசிட்ல வந்து 2 hydrogen atom attached to 2 oxygen atom. So it has 2 replaceable hydrogen atom. ஓகேவா? சேம் பாஸ்போரிக் ஆசிட்ல பாத்தீங்க அப்படின்னா 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு அண்ட் 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. பட் என்ன ஆகுது, 3 ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும்தான் 3 ஆக்சிஜன் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 ஹைட்ரஜன் ஆட்டமுமே எப்படி இருக்குது, ரீப்ளேசபிள் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது? ஏதாவது புரியாம இருக்கா? ஹலோ? நோமா, நல்லா புரிஞ்சுதுமா. சரிக்கா. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆசிடை வந்து 4 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. பேஸ்ட் ஆன் தேர் சோர்ஸ், பேஸ்ட் ஆன் தேர் பேசிசிட்டி, பேஸ்ட் ஆன் அயனைசேஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் தேர் கான்சென்ட்ரேஷன். 4 விதமா உங்களுக்கு வந்து ஆசிடை கிளாசிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம பேஸ்ட் ஆன் தேர் சோர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட் ரெண்டு இருக்கு பேஸ்ட் ஆன் தியர் சோர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஆசிட்னா என்னன்னு பார்க்கலாம். ஆசிட் பிரசன்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிஷ்யூஸ், அதாவது லிவிங் திங்ஸ் ஆர் கால்ட் ஆர்கானிக் ஆசிட். நம்ம ஆசிட் வந்து பிளான்ட்லயோ இல்ல லிவிங் ஆர்கானிசம்ஸ்லயோ அனிமல் டிஷ்யூஸ்லயோ பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஆர்கானிக் ஆசிட் சொல்லுவோம். அதர்வைஸ் வி கால்ட் அஸ் நேச்சுரல் ஆசிட்னு கூட சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஃபார்மிக் ஆசிட் வந்து ஆண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் பீல பிரசன்ட் ஆயிருக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா, அதோட பாய்சன் ஆண்ட்ல வந்து ஒரு பாய்சன் கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்ட் வந்து அப்டாமன்ல இருக்கும். அது கான்ட்ராக்ட் ஆகி ரிலீஸ் ஆகும்போது அந்த ஆசிட் வந்து வரும். ஓகேவா? அப்டாமன்ல பிரசன்ட் ஆயிருக்கும் அந்த ஆசிட். ஸோ வந்து ஆர்கானிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிளா நம்ம லைவ் எக்ஸாம்பிளா வந்து ஆண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட் பார்க்கலாம். Acid present from rocks and minerals are called inorganic acid. Example hydrochloric acid. Rocks and minerals ல இருந்து டைரக்டா நம்ம எடுக்கக்கூடிய ஆசிட்ஸ்லாம் என்னது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட். இதுதான் ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட் based on their sources. Next slide.
பேஸ்ட் ஆன் தேர் பெசிசிட்டி. ஃபர்ஸ்ட் பெசிசிட்டினா என்னன்றது பார்ப்போம். For acid we use the term basicity. Okay, for acid we use the term basicity that refers to the number of replaceable hydrogen atom. நம்ம replaceable hydrogen atom என்னன்னு சொன்னேன், நான் ஆக்சிஜனோட டைரக்ட் பாண்டா இருக்கும். அது வந்து அதுக்கு அந்த கெபாசிட்டி இருக்கும், அந்த ஹைட்ரஜன்ஸ்க்கு அந்த கெபாசிட்டி இருக்கும், அதுதான் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அந்த பெசிசிட்டி அது மூலியமா உங்களுக்கு வந்து மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக் அப்படின்னு மூணு இருக்குது. ஸோ மோனோபேசிக் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஆசிட் தட் கண்டெயின் ஒன்லி ஒன் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் பெர் மாலிகூல். ஒரே ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் இருக்குது அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா மோனோபேசிக். நம்ம HCl முதலே அந்த லிஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, அயான்ஸ் ஃபார்ம் பை ஆசிட்ல பார்த்தோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் ரெண்டுமே வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து இதுதான் அதுக்கு மோனோபேசிக்கான எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து டைபேசிக் பார்க்கலாம். Dibasic acid, an acid which gives 2 hydrogen ions per molecule of an acid in solution. 2 hydrogen ions வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்னது அப்படின்னா டைபேசிக் ஆசிட். இப்போ சல்ஃபூரிக் ஆசிட்ல நான் ஏற்கனவே சொன்னேன், 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் 2 ஆக்சிஜன் ஆட்டமோட பாண்ட் ஆயிருக்கும். அந்த 2 ஹைட்ரஜன் அயான்ஸ்க்குமே அந்த கெபாசிட்டி இருக்குது, ரீப்ளேசபிள் கெபாசிட்டி இருக்குது. ஸோ அது வந்து டைபேசிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். Acid which gives 3 hydrogen ions per molecule of an acid in solution. An acid which gives 3 hydrogen ions. Okay, ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்போரிக் ஆசிட். இதுல வந்து 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஆனா 3 ஹைட்ரஜன் ஆட்டமும் 3 ஆக்சிஜன் ஆட்டமும் தான் பாண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுல வந்து ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் பாத்தீங்கன்னா 3. அதான் இதோட எக்ஸாம்பிள். ஸோ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக் ஆசிட்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். அயனைசேஷன்னா என்ன அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பை லூசிங் ஆர் கெய்னிங் ஒன் பார்ட் ஆஃப் எலக்ட்ரான். அதுதான் electric charge. Okay, ionization is the condition of being dissociated into ions by heat or radiation or chemical reaction or electric discharge. ஏதாவது ஒரு மூலியமா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து வரும். பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனா எது கெயினோ இல்ல லாஸோ, ஒரு எலக்ட்ரானை விடுறது மூலியமாவோ இல்ல கெயின் பண்றது மூலியமாவோ ஒரு சார்ஜ் கிடைக்குது அப்படின்னா அதுதான் அயனைசேஷன். ஸோ இது வந்து 2 விதமா இருக்கு. ஆசிட் கெட்ஸ் அயனைஸ்ட் இன் வாட்டர் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி. ஸோ இந்த கம்ப்ளீட்டா பண்றது மூலியமா ஒரு இதுவும், பார்ஷியலா பண்றது மூலியமா ஒன்னு இருக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம 2 இருக்குது. என்னன்னா ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் பார்க்கலாம். Okay, these are acids that ionize completely in water. Example hydrochloric acid எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தோம் H+ ions and Cl- ions வந்து வாட்டர்ல இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அக்வஸ் சொல்யூஷன்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ணும். H+ and Cl- ions ரியாக்ட் பண்ணும். ஸோ வந்து இங்க பாருங்க, நெகட்டிவ் அயான்ஸ் வந்து ரெட் கலர் ஷேட்ல Cl- ions இருக்கு அண்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு. எதுவுமே வந்து உங்களுக்கு அட்டாச் ஆயோ மாலிகுலாவோ இல்லை, எல்லாமே டிசோசியேட் ஆகி தனித்தனியா இருக்குது. ஸோ எல்லாமே என்ன கம்ப்ளீட்டா அயனைஸ்ட் ஆயிருக்கு. அதனால இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். Okay, weak acid. These are acids that ionize partially in water. Example வந்து அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கோம். H+ ions இதுவும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆசிட்ன்றதுனால வாட்டர்ல வந்து H+ ions ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. CH3COO- ionsம் இருக்கு. பட் பாருங்க, 1-2 அயான்ஸ் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசோசியேட் ஆகி அயனைஸ் ஆகி உங்களுக்கு இருக்கு. மற்றது எல்லாமே அப்படியே மாலிகுல்ஸா இருக்கு, பார்ஷியலா தான் அயனைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து வீக் ஆசிட். ஓகேவா, ஃபுல்லா அயனைஸ் ஆயிருச்சு, கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆயிருச்சுன்னா அது பேர் என்ன, ஸ்ட்ராங் ஆசிட். பார்ஷியலா அயனைஸ் ஆயிருக்கிற ஆசிட் வந்து வீக் ஆசிட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அசிட்டிக் ஆசிட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்லைட். பேஸ்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன். ஓகே, கான்சென்ட்ரேஷன் மூலியமா 2 இருக்குது. என்னெல்லாம் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் அண்ட் டைல்யூட் ஆசிட். இட் ஹாஸ் ரிலேட்டிவ்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆசிட் டிசால்வ் இன் அ சால்வெண்ட். கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னா எக்ஸாம்பிள் நம்ம வந்து டீ எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங்கா போடுங்க அப்படிம்பாங்க. ஸோ வந்து கான்சென்ட்ரேட்டடா எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல டீ தூள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஸோ உங்களுக்கு கலர்லயே தெரியும் அது எவ்வளவு திக்கா இருக்கு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் தான். உங்களுக்கு H+ ஹைட்ரஜன் அயான்ஸும் சரி, குளோரின் நெகட்டிவ் அயான்ஸும் சரி அதிகமா இருக்கும்.
ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னு சொல்கிறோம். அண்ட் டைல்யூட் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இட் ஹேஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் டிசால்வ் இன் அண்ட் சால்வெண்ட். ரொம்பவே கம்மியாக இருக்கும் அந்த ஆசிட் வந்து இந்த வாட்டர்லேயோ அக்வா சொல்யூஷன்லேயோ ரொம்ப கம்மியாக அமௌண்ட் இருக்கும். ஸோ அது வந்து டைல்யூட்டாக இருக்கும். கான்சென்ட்ரேட்டட்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கொரோசிவாக இருக்கும், கையில் பட்டுச்சுன்னா அது ரொம்ப ப்ராப்ளம். டைல்யூட் ஆசிட் பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோவா பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 4 இது பார்த்தாச்சு. பேஸ்ட் ஆன் தேர் சோர்ஸ், பேஸ்ட் ஆன் தேர் பெசிசிட்டி, பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், பேஸ்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம், ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஓகே. ரோல் ஆஃப் வாட்டர் இன் ஆசிட் சொல்யூஷன். வாட்டர்ல ஆசிட் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஆசிட் ஷோஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்லி வென் டிசால்வ் இன் வாட்டர். ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்போ நம்மளுக்கு தெரியும்? வாட்டர்ல அது டிசால்வ் பண்ணாதான் தெரியும். ஓகேவா? வாட்டர்ல வந்து தான் H+ அயான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த H+ அயான்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் நம்மளுக்கு சொல்லணும். ஓகேவா? they do not ionize in organic solvents. வாட்டர்ல தான் அக்வா சொல்யூஷன்ல தான் ஆசிட் வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் அயான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது இங்க வந்து என்ன சொல்றாங்க, ஆர்கானிக் சால்வெண்ட்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், அயனைஸ் ஆகாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் வாட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா அயனைஸ் ஆகி உங்களுக்கு H+ அயான்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் Cl- அயான்ஸும் கிடைச்சிருச்சு. எல்லாம் உங்களுக்கு அயனைஸ் ஆயிருக்குது, டிசோசியேட் ஆயிருக்கு. பாத்தீங்களா, உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி எல்லாம் இருக்கு. பட் இன் HCl இன் எத்தனால், எத்தனால்ன்றது வந்து ஆர்கானிக் சால்வெண்ட். அதுல வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, they do not ionize and remains as a molecule. அப்படியே மாலிகுலாவே இருக்குது, அயனைஸே ஆகாம. ஸோ அதுதான் வந்து ரோல் ஆஃப் வாட்டர் இன் ஆசிட் சொல்யூஷன். புரிஞ்சா இது வரைக்கும்? ப்ராப்பர்ட்டிஸ் போலாமா? ஹலோ, யாரோ? ப்ராப்பர்ட்டிஸ் போலாம். ஓகேண்ணா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட். ஆசிட் ஹேஸ் சோ டேஸ்ட். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு, அதுக்கு புளிப்புத்தன்மை இருக்கும். ஆசிட் புளிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா அது ஆசிட் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. தென் தேர் அக்வா சொல்யூஷன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி சின்ஸ் தே கண்டெயின் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிட் undergo dissociation in aqueous solution to form H+ ions when electricity is passed through an aqueous solution of an acid. The H+ ions reach the cathode. ஸோ இந்த H+ அயான்ஸும் மைனஸ் அயான்ஸும் உங்களுக்கு அந்த ஆசிட் சொல்யூஷன்ல இருக்கும். அதை வந்து நீங்க எப்போ கேத்தோட் ரியாக்ஷன் கொடுக்கீங்க அப்படின்னா, அதாவது H+ அயான் வந்து பாசிட்டிவா இருக்கும், கேத்தோட் நெகட்டிவ். ஸோ இதோட ரியாக்ட் பண்ணும்போது ஈச் கேத்தோட்ல உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானையும் இது அட்ராக்ட் பண்ணும், ஹைட்ரஜன் அயான்ஸ். அண்ட் அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H2 கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன்னால உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் சொல்றாங்க, their aqueous solution conduct electricity since they contain ions. அயான்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சொல்யூஷன்ஸ்க்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஓகே. ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் ரெட். இந்த லெமன் பார்க்குறோம், லெமன் வந்து ஆசிட் நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ளூ லிட்மஸ் பேப்பரை லெமன்ல வச்சிங்க அப்படின்னா அது ரெட்டா மாறிடும். அந்த that indicates the presence of acid. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். Properties of acidல acid react with active metals to give hydrogen gas. ஓகே. ஆக்டிவ் மெட்டல்ஸ்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், இதெல்லாமே ஆக்டிவ் மெட்டல்ஸ். இது வந்து எங்க இருக்கும்? பீரியாடிக் டேபிள்ல பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல இருக்கும். ஓகே. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆக்டிவ் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசிட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன லிபரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆயிடும். பேலன்ஸ் வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்கும். அதே மாதிரி ஜிங்கோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது H2 கேஸ் லிபரேட் ஆயிடும் அண்ட் ஜிங்க் குளோரைட் மட்டும் இருக்கும். ஓகேவா? இது என்னது? ஜிங்க் குளோரைட், மெக்னீஷியம் சல்ஃபேட்லாம் வந்து சால்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். Acid react with metal carbonate and hydrogen carbonate to give carbon dioxide. அதாவது மெட்டல் கார்பனேட்டோட ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு தரும். மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆசிடோட ரியாக்ட் பண்ணா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு தரும்னு சொல்றாங்க. ஸோ மெட்டல் கார்பனேட்க்கு எக்ஸாம்பிள் வந்து சோடியம் கார்பனேட் எடுத்துக்கலாம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆயிடும், வந்துடும் வெளியே. ஸோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? சோடியம் குளோரைட் இருக்கு. ஸோ அதே மாதிரி சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் எடுத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்துடும், NaCl மட்டும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். acid react with metallic oxide to give salt and water. இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். மெட்டாலிக் ஆக்சைடோட
ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, சல்ஃபேட் அண்ட் சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ மெட்டாலிக் ஆக்சைடு, மெட்டல்ஸ் தெரியும் உங்களுக்கு, நிறைய மெட்டல்ஸ் பார்த்தோம். அதில் வந்து மெட்டாலிக் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு எடுத்தோம் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் சல்ஃபேட் ஒரு சால்ட் கிடைக்குது அண்ட் வாட்டர் கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆசிட் ரியாக்ட் வித் பேஸ் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். இதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஆசிட் வந்து பேஸோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்கும். HCl பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கிவ்ஸ் NaCl அண்ட் வாட்டர். NaCl வந்து சால்ட். நெக்ஸ்ட், இவ்வளவுதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம யூசஸ் பார்க்கலாம். uses of acid la first வந்து nitric acid ஓட யூஸ் பார்க்கலாம். Nitric acid is used in the manufacturing of fertilizers, dyes, paint and drugs எல்லாத்துலயுமே யூஸ் பண்றாங்க. ஃபர்டிலைசர்ல பாத்தீங்கன்னா அம்மோனியம் நைட்ரேட், கால்சியம் நைட்ரேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அம்மோனியம் நைட்ரேட் வந்து யூரியா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து அம்மோனியம் நைட்ரேட், பாலியூரித்தீன் இதெல்லாமே வந்து டெக்ஸ்டைல் டைஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நைட்ரிக் ஆசிடோட யூசஸ், பெயிண்ட், டைஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். uses of oxalic acid. சரியா, oxalic acid is used to clean iron and manganese deposit in quartz crystal. quartz crystal னா என்ன அப்படின்னா ஒரு ஹார்ட் கிறிஸ்டலைன் மினரல். ஓகேவா, அது வந்து என்னெல்லாம் கம்போஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிகான் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டமால தான் கம்போஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இது மேல வந்து அயான்ஸ் அண்ட் மேங்கனீஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கும். இது ஒரு மினரல்ன்றதுனால அதுல வந்து அயான்ஸ் அண்ட் மேங்கனீஸ் டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ இது ரிமூவ் பண்றதுக்கு வந்து ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிக்சர்ல உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. ஸோ எப்படி அயான்ஸ் அண்ட் மேங்கனீஸ் வந்து டெபாசிட் ஆயிருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்றதுக்கு. அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் ப்ளீச் ஃபார் வுட் அண்ட் ரிமூவிங் பிளாக் ஸ்டெயின்ஸ். வுட்டை வந்து ப்ளீச் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிக்சர்ல பாருங்க பிளாக் ஸ்டெயின்ஸ் வந்து இந்த வுட்ல இருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்காகவும் ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் பண்றாங்க. ஸோ ஆக்சாலிக் ஆசிட் இதுல 2 விதமா யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், use of tartaric acid. Tartaric acid is used as a constituent of baking powder. Okay, baking powder la use பண்றாங்க. Tartaric acid is used in the baking powder where it serves as a source of acid that reacts with baking soda. This reaction produces carbon dioxide and lets produce rice using a active yeast culture as a source of carbon dioxide gas. Okay, next slide. Use of acid. அதுல வந்து கிளென்சிங் ஏஜென்ட்டா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். இப்போ வந்து நம்ம 3 பார்த்திருக்கோமா, என்னென்ன ஆசிட் பார்த்தோம், நைட்ரிக் ஆசிட் பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் ஆக்சாலிக் ஆசிட், டாட்டாரிக் ஆசிட் பார்த்திருக்கோம். இப்போ வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்ப்போம். அதோட யூஸ் கிளென்சிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இதுக்கு வந்து நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். எதுக்குன்னா டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு, அப்புறம் அப்புறம் பாத்ரூம் டைல்ஸ் கிளீன் பண்ண, அப்புறம் அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட எதனால இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கொரோசிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால. சரியா, அது வந்து டஃப் ஸ்டெயின்ஸ், கடுமையான அழுக்க கூட கரையை கூட போக்கக்கூடிய தன்மை வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு இருக்குது. அதனாலதான் அந்த கிளீனிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏரியேட்டட் ட்ரிங்க் வந்து கார்போனிக் ஆசிட் யூஸ் பண்றாங்க. தென் அடுத்து கார்போனிக் ஆசிட் வந்து நம்ம குடிக்கிற ட்ரிங்க், கலர் கூல் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபிஸ் இருக்கா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் அது வந்து வாட்டரோட டிசால்வ் ஆகிடும், அண்டர் ப்ரெஷரில் இருக்கும்போது டிசால்வ் ஆகிடும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெரி வீக் கார்போனிக் ஆசிட் விச் காசஸ் டிங்கிள் சென்சேஷன் ஆன் யுவர் டங். குடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நாக்கில் பொறியா டிங்கிள் சென்சேஷன் இருக்கும். அது எதனால அப்படின்னு பார்த்தா அது கார்போனிக் ஆசிட்னால தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். Uses of acid. Citric acid is used in the preservative of effervescent and salt and as a food preservative. Citric acid வந்து highly acidity-யா இருக்கும், high acidity-யா இருக்கும், makes it difficult to form mold, bacteria or okay எதுவுமே அந்த இதுல பாக்டீரியா வந்து வராது. ஸோ நம்ம வந்து நேச்சுரலாகவே நிறைய நம்ம சிட்ரிக் ஆசிட், அதாவது லெமன் இதெல்லாமே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்றோம். ஸோ கேனிங் citric acid for canning பார்த்துட்டு பிக்சர் பார்த்துக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். யூசஸ் ஆஃப் ஆசிட் பார்த்துடலாம், லாஸ்ட் ஸ்லைட்.
Sulfuric acid is called as king of chemicals because it is used in the preparation of many other compounds. King of chemicals என்னன்னு பார்த்தீங்கன்னா sulfuric acid தான். எதனால நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா strong acid, அப்புறம் இது வந்து highly corrosive, அப்புறம் இது more reactive-ஆ இருக்கும். அண்ட் இந்த கெமிக்கல் பேஸ் பண்ணி நம்ம நிறைய மேனுஃபேக்சர் பண்றோம் இது மூலியமா. என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பண்ணலாம், அப்புறம் நைட்ரிக் ஆசிட், அப்புறம் சல்ஃபேட் சால்ட் பண்ணலாம், சிந்தட்டிக் டிடர்ஜென்ட் எல்லாமே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் யூஸ் இன் கார் பேட்டரிஸ் டூ. கார் பேட்டரிஸ்லேயே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து யூசஸ் ஆஃப் ஆசிட், நம்ம ஆசிட் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆசிட் ஃபுல்லாக உங்களுக்கு ஓவர் ஆயிட்டு இப்போ அக்வேரேஜியான்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அதோட கண்டினியூஷன் தான். Okay, we know that metals like gold and silver are not reactive with either HCl or nitric acid. So நமக்கு தெரியும் கோல்டோ சில்வரோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடோ இல்லை நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகாது. லேப்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வளையல் அதில் கோல்டு போட்டிருக்கீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லைட்டாக பட்டா கூட ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு அது ரியாக்டே ஆகாது. பிகாஸ் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டி வந்து கொரோசிவாக இருந்தால் கூட கோல்டை அரிக்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ நைட்ரிக் ஆசிடும் அதே மாதிரி தான். பட் when the mixture of these two acids can dissolve gold. So but இந்த ரெண்டு ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸும் சேரும்போது, இந்த ரெண்டு ஆசிடும் ஒரு மிக்சர்ல சேரும்போது கோல்டையே அரிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிக்சர் இஸ் கால்ட் அக்வேரேஜியா. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் சேர இந்த மிக்சர் பேர் தான் அக்வேரேஜியா. இட் இஸ் த மிக்சர் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் prepared optimally in a molar ratio 3:1. இது 3:1 ரேஷியோல எடுக்கணும். எப்படின்னா 3 வால்யூம் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் 1 வால்யூம் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். இது வந்து என்ன, இதுதான் என்னது அக்வேரேஜியா. ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த பிக்சர்லேயே பாருங்க. எல்லோ ஃபியூமிங், ஆரஞ்ச் ஃபியூமிங் லிக்விட் இப்படிதான் இருக்கும். இட் இஸ் ஹைலி கொரோசிவ் லிக்விட் ஏபிள் டு அட்டாக் கோல்ட் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப கொரோசிவ், நம்ம டச்லாம் பண்ணிடவே முடியாது. இது வந்து கோல்டை கூட அரிச்சிரும். கோல்டு அதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்டன்ஸ் அரிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் chemical formula for aquaregia அப்பதான் சொன்ன 3HCl plus nitric acid, 3 volume of hydrochloric acid and 1 volume of nitric acid. solubility in water பாத்தீங்கன்னா miscible in water. அதாவது miscible அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு liquids வந்து ஒன்னா மாறுது. 2 liquid that contain that is any ratio to form homogeneous solution. ஒரே லிக்விடா மாறும் இல்லையா, அதுதான் வந்து மிசிபிள் லிக்விட். அந்த மாதிரி தான் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே லிக்விடா மாறிடும். ஹோமோஜினியஸா தான் இருக்கும். ஹோமோஜினியஸ் தெரியும் உங்களுக்கு, சிங்கிள் ஹோமோனா சிங்கிள். அண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து 42 டிகிரி செல்சியஸ், -42 டிகிரி செல்சியஸ். அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து 108 டிகிரி செல்சியஸ். இந்த அக்வேரேஜியான்ற வேர்டு வந்து லாட்டின்ல இருந்து எடுக்கப்பட்ட வேர்டு. அண்ட் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் வாட்டர். இந்த கிங்ஸ் வாட்டர் அப்படின்றதுலயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு ஒரு அரிக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்ட்டு. The name reflects the ability to dissolve the noble metals such as gold, platinum and palladium. noble metals எல்லாத்தையுமே அரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த அக்வேரேஜியாக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இதோட யூசஸ் பார்க்கலாம். யூசஸ் ஆஃப் aquaregia dissolves metals such as gold and platinum. பிளாட்டினத்தையும் சரி கோல்டையும் சரி டிசால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா அக்வேரியாக்கு இருக்கு. இந்த ஜிஃப் வந்து ஒர்க் ஆகுதா? அவ்வளவுதான். கோல்டு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், 3 வால்யூம் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் 1 வால்யூம் ஆஃப் நைட்ரிக் ஆசிடோட சேர்ந்தா அக்வேரேஜியா. அதுதான் வந்து உங்களுக்கு என்ன செய்யுது, கோல்டையும் பிளாட்டினம் எல்லா சப்ஸ்டன்ஸையும் பெலாடியம் எல்லாத்தையும் அரிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். It is used in cleaning and refining gold. So okay, aquaregia வந்து க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் க்ளீன் பண்றதுக்குன்னா இது கிளாஸ்வேர் எடுத்துக்கோங்க. அதில் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது ரொம்ப ஸ்டெயின்டா இருக்கு அப்படின்னா அதை க்ளீன் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து aquaregia யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரிஃபைனிங் கோல்டு. ரிஃபைனிங் அப்படின்னா என்ன, டு மேக் அ சப்ஸ்டன்ஸ் பியூர் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் அதர் சப்ஸ்டன்ஸ். ஸோ அக்வேரேஜியா வந்து ஒரு ப்ரைமரியா இருக்கும்போது அக்வேரேஜியாஸ் ஆர் ப்ரைமர்லி யூஸ்டு டு ப்ரொடியூஸ்
குளோரோஆரிக் ஆசிட் வந்து இது வந்து எந்த ப்ராசஸ்ல பண்றாங்க அப்படின்னா ஹோல் வில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு வந்து உங்களுக்கு 99.99% பியூரா கிடைக்கும். ஸோ அதை தான் ரிஃபைனிங் ஆஃப் கோல்டு. கோல்டு கடையில் போய் பார்த்தீங்கன்னா சம் கடையில் உங்களுக்கு உள்ளே விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்கள் கோல்டை வந்து அரிச்சு பியூராக எடுக்கிறதுக்கு நிறைய மிஷின்ஸ் உண்டு. நான் ஒரு மிஷின் பார்த்தேன், பட் அது நேம் எனக்கு தெரியல. ஸோ அதான் அந்த மிஷின் நேம் போட்டிருந்தேன். சரி, நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். அவ்வளோதானா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆசிட்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கு, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. டவுட் இல்ல, நம்ம அசலுக்கு போயிடலாம். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஒன்லி டேஷ் சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் ஹேவ் அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன மாதிரி சொல்யூஷனுக்கு மட்டும் அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? ஆசிட் ஹேவ் அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ். யா, தேங்க்யூ. அக்வஸ் சொல்யூஷன், வெரி குட். ரஞ்சிதா ஆனந்த் அண்ணா, கிருஷ்ணராஜ் சுரேகா, வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா டேஷ் ஆசிட் இஸ் பிரசன்ட் இன் ஆரஞ்சு. ஆரஞ்சுல என்ன ஆசிட் பிரசன்ட் ஆயிருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இதுல பாருங்க எத்தனை வேர்டுன்னு. 1 2 3 4 லெட்டர்ஸ் பாருங்க. அக்ராஸ்ல என்ன ஆசிட் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், யாராவது ட்ரை பண்ணலாமே. 2 4 6 8 லெட்டர்ஸ் இருக்கு. யா, ascorbic acid. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ கிருஷ்ணராஜ். ஓகே, நெக்ஸ்ட் 7th क्वेश्चन. எத்தனாயிக் ஆசிட் இஸ் an example of dash acid. தேங்க்யூ மரிசெல்வி. ascorbic. யா, ethanoic acid is an example of, yes, organic acid. Okay, thank you Krishna Rajeshwareka. Next வந்து என்ன question? Acid in plants and animals are called dash acid. Living organism ல present ஆயிருக்கிற acid நான் என்னன்னு சொன்ன? Natural acid, otherwise known as living organism ல present ஆயிருக்கிற acid பேர் என்ன சொல்லியிருக்கோம்? Organic acid. Yeah, ethanoic acid is an example of, அதுக்கு ஆன்சர் தப்பே. ethanoic acid is an example of 7th question ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க யாராவது. ethanoic acid is an example of, ஆன்சர் நானே சொல்லிடுறேன், weak acid. ஞாபகம் வருதா இருக்காது? ஓகே, 4th question போயிடலாம். ஆசிட் ஹேவ் டேஷ் டேஸ்ட். எல்லாருமே ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். யா, லாவணி அக்கா தேங்க்யூ, கிருஷ்ணராஜேஷ்க்கு தேங்க்யூ, சந்தான செல்வி, எல்லாருமே சொல்லலாமே. ஓகே, 5th question போயிடலாம். டேஷ் ஆசிட் இஸ் an example of strong acid which is found in the car battery. கார் பேட்டரியில இருக்கக்கூடிய ஆசிட் என்ன ஆசிட்? இப்ப லாஸ்டா நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு கூட சொல்லுவோம் அந்த ஆசிட. யா, கிருஷ்ணராஜ், தேங்க்யூ. ரஞ்சிதண்ணன், காலசமீன், தேங்க்யூ. சல்ஃபியூரிக் ஆசிட், வெரி குட். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இன் a strong acid, the acid molecules are ionized. strong acidல acid molecules ionize எப்படி இருக்கும்? strong acid ஞாபகம் இருக்கா? weak acid வந்து பார்ஷியலா இருக்கும். strong acid யா, completely ionized. ஓகேவா? தேங்க்யூ. ஆன்சர் பார்த்துலாம். fully ionized. தேங்க்யூக்கா, கரெக்ட். ஓகே, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோட பிரசன்டேஷன் இதோட ஓவர். தேங்க்யூ.